Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.4ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பயிற்சி 1.4ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின் 12th ஒன் பார்க்க போறோம். 12th கொஸ்டின் என்னன்னா, T என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது T of C is equal to F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F is equal to 9 divided by 5 C plus 32. First option, first question T of 0, second one T of 28, அடுத்த கொஸ்டின் T of -10, நான்காவது கொஸ்டின் T of C equal to 212 ஆக இருக்கும் போது C இன் மதிப்பு. லாஸ்ட் ஒன், செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும் போது வெப்பநிலை ஆகியவற்றை காண்க. இப்போ இங்க Cன்றது செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ன்றது F. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு சார்பு. இந்த சார்பை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த சியும் ஃபாரன்ஹீட்டும் வந்து வெப்பநிலையோட அலகு. அப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சார்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் F is equal to 9 divided by 5 C plus 32. இதுல இருந்து நம்ம T of 0 கண்டுபிடிக்க போறோம். இப்போ T of 0 இங்க என்ன கொடுத்துருக்காங்க, T of C is equal to F. ஓகே, இப்போ F ஓட வேல்யூ என்ன, 9/5 C plus 32. அப்போ அந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா எழுதணும். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, T is equal to F. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் given data. C equal to T of C is equal to F. Fல என்ன இருக்கு, இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா T of 0 கண்டுபிடிக்க போறோம். இப்போ T of 0 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், இந்த ஃபார்முலால கொடுத்துருக்கிற சார்பு ஃபார்முலால நம்ம ஜிக்கு பதிலா 0 அப்ளை பண்ண போறோம். ஏன்னா T of 0 தான் கேட்டிருக்காங்க. அப்போ T of 0 is equal to, அதே மாதிரி Cல இங்க இதுல இருக்கிற Cலையும் 0 போட போறோம். 9/5 into 0 plus 32. இது வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வர ஸ்டெப். அதுக்கப்புறம் 9/5 0வால பெருக்கும் போது 0 plus 32. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 32. ஆன்சர் 0 plus 32. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா T of 0. அப்போ இந்த டெம்பரேச்சரோட அலகு எழுதணும். நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கு, அதாவது T of C செல்சியஸ்ல இருந்து இது ஃபாரன்ஹீட் F. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்ல யூனிட், அதாவது அலகு என்ன எழுதணும்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் ஆன்சர்ல எழுதக்கூடிய அலகு, 32 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் T of 0ஓட ஆன்சர். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, T of 28. செகண்ட் கொஸ்டின் என்ன, T of 28. செகண்ட் ஒன் T of 28 is equal to, நம்ம given data என்ன ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது 9/5 into C plus 32. அப்போ
9/5 இதுல சிக்கு பதிலா 28 அப்ளை பண்ண போறோம். சிக்கு பதிலா 28 அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்போ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வரும்? 9 பெருக்கல் 28. 28 9ஆல பெருக்கும் போது என் ஆன்சர் 9 பெருக்கல் 8 72 7. 9 பெருக்கல் 2 18. 18 பிளஸ் 7 25. அப்போ 252 டிவைடட் பை 5 பிளஸ் 32. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வரும்? இதுல காமனான 5 இதுக்கும் 5 வந்து பகுதியா எடுக்கும்போது இந்த 5 32ஆல பெருக்கணும். இப்போ 252 பிளஸ் 32 இன்டு 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ பெருக்கல் 5 பெருக்கல் 2 10 1 மீதி 1 இருக்கு. 3 பெருக்கல் 5 15. 15 பிளஸ் 1 16 160. அதுக்கப்புறம் 252 பிளஸ் 160. 252 கூட 160 ஆட் பண்ணும்போது 6 பிளஸ் 5 15. 2 3 4. ஆன்சர் என்ன? 412 டிவைடட் பை 5. இது நம்ம 5வது வாய்ப்பாடு போகும்போது 1 பெருக்கல் 5 5. 8 பெருக்கல் 5 40. அப்போ 8 இங்க 1 வரும் 12. 12 இருக்கும்போது 5 கொடுக்கும்போது 2 பெருக்கல் 5 10. மீதி வந்து 2 இருக்கும். 2 0 போடும்போது 4 பெருக்கல் 5 20. அப்போ ஆன்சர் என்ன? 82.4. இதோட அலகு என்ன? டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருங்க? கொஸ்டின்ல தேர்ட் ஒன் வந்து T ஆஃப் -10. தேர்ட் ஒன் T ஆஃப் -10. கிவன் டேட்டா என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரியும் 9/5 C பிளஸ் 32. இதான் வந்து கிவன். இதுல சிக்கு பதிலா நம்ம -10 போட போறோம். 9/5 பெருக்கல் -10 பிளஸ் 32. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இந்த 5ஐயும் 10ஐயும் வந்து கேன்சல் பண்ண முடியும். 1 பெருக்கல் 5 5. 2 பெருக்கல் 5 10. அப்போ 9 பெருக்கல் -2 -18. -18 பிளஸ் 32. அப்போ 32ல இருந்து 18 மைனஸ் பண்ண போறோம். 12ல 8 போனா என்ன வரும்? 12ல 8 மைனஸ் பண்ணும்போது 4. இப்போ இங்க ஆல்ரெடி 2 இருக்கும். 2ல 1 போகும்போது 1. ஆன்சர் என்ன? 14. 14 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் அலகு. வெப்பநிலையோட அலகு ஃபாரன்ஹீட். அதில் எழுதும்போது டிகிரி ஃபாரன்ஹீட் வரும். ஆன்சர் என்ன? T ஆஃப் -10ஓட ஆன்சர் 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் கொஸ்டின்ல வந்து T
T of C is equal to 212 இருக்கும்போது C இன் மதிப்பு. இப்போ கொஸ்டின்ல T of C என்ன கொடுத்திருக்காங்க? 212 கொடுத்திருக்காங்க. அப்போ C of T 212 இருக்கும்போது அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். வெப்பநிலையோட ஆன்சர். இப்போ கொஸ்டின்ல T of C is equal to 212. அப்போ T of C நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? T of C கொஸ்டின்ல 9 டிவைடட் பை 5, அதுக்கப்புறம் C பிளஸ் 32. அப்போ இங்க T of C யோட மதிப்பு நம்ம இங்க போட போறோம். T of C என்ன இருக்கு? 9 பை 5 C பிளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 212. இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் இங்க நம்ம நம்பர்ஸ்லாம் ஒரு சைட்ல எடுத்துட்டு போறோம். இந்த 32 இந்த சைட் கொண்டு வர போறோம். அப்போ 9 டிவைடட் பை 5 C இஸ் ஈக்குவல் டு 212 அப்படியே தான் இருக்கும். இந்த பிளஸ் 32 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32 மாறும். அப்போ 212 இருந்து 32 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? 2ல 2 மைனஸ் பண்ணும்போது 0. இப்போ இங்க 1 இருக்கு. இங்க இருந்து 1ல 3 போக முடியாது. அதனால இங்க இருந்து 1 எடுக்கும்போது 11 3 இருக்கு. 11ல 3 போகும்போது 8 வரும் ஆன்சர். ஆல்ரெடி என்ன இருக்கு? ஆல்ரெடி 1 போயாச்சு. அப்போ இங்க 1 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 180. அப்போ எதோட ஆன்சர் 180? 9 டிவைடட் பை 5 சியோட ஆன்சர் தான் 180. நமக்கு என்ன ஆன்சர் வேணும்? சியோட வேல்யூ. இப்போ சியோட வேல்யூ வரும்போது 180 டிவைடட் பை 9 பை 5 வரும். இதோட அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கும்போது இதை நம்ம தனியாக எடுக்க போகிறோம். 180 டிவைடட் பை 1 பெருக்கல் இதை இதால் டிவைட் பண்ணும்போது இந்த 9 பை 5ஓட தலைக்கீழி வச்சு பெருக்கணும். அதுதான் பேசிக். அது சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். 9 டிவைடட் பை 5ஓட தலைக்கீழி என்ன? 5 டிவைடட் பை 9. அப்போ 5 டிவைடட் பை 9 வச்சு பெருக்கணும். அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும்? இந்த 9 1 பெருக்கல் 9 9. அப்போ இங்க 2 பெருக்கல் 9 18. அதுக்கப்புறம் 0 போடுவோம். ஆன்சர் என்ன வந்திருக்கு? 20 பெருக்கல் 5. அப்போ 20 பெருக்கல் 5னா என்ன வரும்? 5 பெருக்கல் 0 0. 5 பெருக்கல் 2 10. அப்போ 100. இதுதான் செல்சியஸோட வேல்யூ, அதாவது சியோட வேல்யூ. ஆன்சர்ல என்ன கேட்டிருந்தாங்க? வெப்பநிலை காண்க. இந்த சியோட வேல்யூ தானே நம்ம லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 100 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். 100 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5வது கொஸ்டின்ல செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட்டின் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை காண்க. செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமம். இதுதான் கொஸ்டின்ல இருக்கு. செல்சியஸ்னா எஸ், ஃபாரன்ஹீட்னா எஃப். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது அதோட வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் எழுதணும். C is equal to F. F ஓட வேல்யூ என்ன இருக்கு? ஆல்ரெடி நமக்கு தெரியும். 9 பை 5 C பிளஸ் 32. இதுதான் வந்து Fக்கான வேல்யூ. அப்போ 9 பை 5 C பிளஸ் 32. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா, இந்த
சியோட வேல்யூ சி இருக்கிற வேல்யூஸ்லாம் ஒரு சைடு வரும், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வரும். அப்போ நம்ம அப்படி எடுக்கும்போது இந்த 9/5 சி இந்த பக்கம் எடுக்கிறோம், 32 மட்டும் இந்த பக்கம் வைக்கிறோம். அதாவது நம்பர் மட்டும் ஒரு சைடுல இருக்கும். அதான் சி இந்த பிளஸ் 9/5 வந்து இந்த பக்கம் வரும்போது -9/5 அப்படி வரும். 5 சி பிளஸ் சாரி இஸ் ஈக்குவல் டு 32. ஏன்னா ஈக்குவலுக்கு அப்புறம் தான் சி நம்பர் வைக்க போறோம். அப்போ 32. இதுலயும் சி இருக்கு, இதுலயும் சி இருக்கு. அப்ப நம்ம சி வந்து காமனா எடுக்க முடியும் வெளியே. எடுக்கும்போது சி வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்க என்ன வரும்? 1 மைனஸ் 9/5. சி ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப் 32. அதுக்கப்புறம் இதுல இருந்து சிய நம்ம கண்டுபிடிக்க போறோம். சி இங்க வச்சுட்டு இல்லைன்னா இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட சி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த பகுதி இந்த 1 இருக்குல்ல, 1க்கு ஆல்ரெடி வந்து கீழே 1 இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதாவது பகுதியிலே 1 இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா கூட பகுதியில 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த 5 அந்த பகுதியை வந்து 5ஆ மாற்றும் போது 5ஆல நம்ம பெருக்குவோம். ஓகே, பெருக்கும் போது என்ன அடுத்த ஸ்டெப் 1 ஸ்டெப் எழுதும் போது இந்த மாதிரி இருக்கும் 32 இது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1/1 5ஆல பெருக்க போறோம். ஏன்னா நமக்கு அந்த பகுதி வந்து 5ஆ வேணும், அப்பதான் மைனஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண போறோம், இந்த 1/1 பகுதியும் தொகுதியும் 5 வச்சு பெருக்க போறோம். ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷன். அப்போ என்ன வரும்? சி 1 பெருக்கல் 5 5, 1 பெருக்கல் 5 5 மைனஸ் 9/5 இஸ் ஈக்குவல் டு 32. இனி இதுக்கப்புறமா நம்ம மைனஸ் பண்றது ஈஸி. ஏன்னா பகுதிகள் ரெண்டுமே சேமா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த மைனஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம சேமா மாத்திருக்கோம். அப்போ 5 மைனஸ் 9 எத்தனை? 5ல இருந்து 5 மைனஸ் 9, அதாவது 9ல இருந்து 5 மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கான சைனை போட போறோம். அப்போ அதாவது 9ல இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 4 வரும். 4ல பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். அப்போ -4/5 32. ஓகே, அதுக்கப்புறம் இதுல இருந்து சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணணும்? 32 டிவைடட் பை -4/5. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 32 இதா 4/5ஓட தலைகீழ் எடுக்க போறோம். 32/1 பெருக்கல் 5/-4. இந்த நம்பருக்கான தலைகீழி 5/-4. அப்போ கேன்சல் பண்றது எந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம்? 4வது வாய்ப்பாடு. 1 பெருக்கல் 4 4, 8 பெருக்கல் 4 32. அப்போ 8 பெருக்கல் 5 டிவைடட் பை -1. இப்போ ஆன்சர் என்ன? 8 பெருக்கல் 5 என்ன? 40. டிவைடட் பை 1னாலும் ஆன்சர் 40 தான். அப்போ சைன் என்ன வரும்? -40. ஓகே, -40. அலகு என்ன வரும்? டிகிரின்னு போட்டா போதும். ஓகே, ஆன்சர் என்ன? -40 டிகிரி. இதுதான் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். This much I had in this video.
இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ்க்கு Blackboard Techniques சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll see you in another video. Till then, Shiny signing off.